இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசிய பொருளாதாரம் 5.8 விழுக்காடு வளர்ச்சி, சீர்திருத்தங்கள் தொடரும் என பிரதமர் அன்வார் உறுதி. நாட்டின் 2வது காலாண்டு பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்ப்பை விட 5.8 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. மடானி பொருளாதார கட்டமைப்பின் கீழ் நாட்டின் நெகிழ்வுத்தன்மையை காட்டுவதாக பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேற்காசிய போர் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலி தடைகளுக்கு மத்தியிலும் மலேசியாவின் இந்த வளர்ச்சி சிங்கப்பூர் மற்றும் சீனாவின் வளர்ச்சியை முந்தியுள்ளது. இருப்பினும் மக்கள் மற்றும் சிறு வணிகர்கள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை செலவின உயர்வை குறைக்க வங்கிகள் மூலம் 15 பில்லியன் ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். மேலும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு பூடி மடானி மூலம் மானிய விலையிலான எரிபொருள் தொடர்ந்து விநியோகிக்கப்படும் என்றும் பொருளாதார அமைப்பு ரீதியான சீர்திருத்தங்கள் தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் அரசியல் உத்திகளால் பாதிக்கப்படாமல் தங்களின் தற்போதைய சிறந்த ஆட்சித் திறனை நிலைநிறுத்துவதில் பக்கத்தான் ஹரப்பான் கவனம் செலுத்தும் என தேசிய AMK துணைத் தலைவரும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி தெரிவித்துள்ளார். இன்று சுங்கைப்பட்டாணியில் மடானி கீதா நிகழ்ச்சியை திறந்து வைத்து பேசிய அவர், பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி மற்ற கட்சிகளை குறை கூறாமல் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் செயல்திறன் அரசியலை மட்டுமே முன்னெடுக்கும் என்றார். நெகிரி செம்பிலான் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமினுடின் ஹருன் தலைமையிலான தற்போதைய அரசு மாநில பொருளாதாரத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றுள்ளதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை மாநிலம் முழுவதும் உள்ள 8 மையங்களில் நடைபெறவிருக்கிறது. தேர்தல் ஆணையமான SPR விதிமுறைகளின்படி காலை 9 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மக்களை மையமாக கொண்ட பக்கத்தான் ஹரப்பான் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மொத்தமுள்ள 36 தொகுதிகளிலும் களம் இறங்குகிறது. பாரிசா நேஷனல் 25 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. வேட்புமனு தாக்கல் அமைதியாகவும் சீராகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய நூற்றுக்கணக்கான தேர்தல் அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளதோடு அசம்பாவிதங்களை தவிர்க்க ஆயிரக்கணக்கான போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் மாநிலம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மாநிலத்தில் நிலவும் அமைதி சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆதரவாளர்கள் எவ்வித தூண்டுதல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என அரச மலேசிய போலீஸ் படை எச்சரித்துள்ளது. கெடா கூலேம் மாவட்டத்தில் உள்ள சுங்கை சீடேம் வனப்பூங்காவில் இன்று பிற்பகல் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 3 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவத்தில் 28 வயது மதிக்கத்தக்க நூர் அத்திகா பின்தி அப்துல்லா, 12 வயது சிறுவன் முகமது உஜேர் அமாடி மற்றும் 3 வயது சிறுவன் முகமது அரிஸ் டேனியல் ஆகியோர் மரணமடைந்துள்ளதாக குலேம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் சம்சுல் சின்ரின் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆற்றின் மேற்பகுதியில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளப்பெருக்கே இதற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் விபத்து நடந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த அவசர எச்சரிக்கை சைரன் பழுதடைந்திருந்ததும் இந்த துயரத்திற்கு வழிவகுத்துள்ளது. இதற்கிடையில் மாலை 4:25 மணியளவில் உயிருடன் காப்பாற்றப்பட்ட 4 வயது சிறுவனுக்கு பொதுமக்கள் முதலுதவி வழங்கி பின்னர் அவர் மருத்துவ குழுவிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டார். மலேசிய தமிழ்மொழி நாட்டின் கலாச்சார செழுமையை வெளிப்படுத்தும் முக்கிய மொழிகளில் ஒன்றாகும் என்று கல்வி துணை அமைச்சர் ஒங்காவோ தெரிவித்துள்ளார். தைப்பிங்கில் நடைபெற்ற 10வது தேசிய செந்தமிழ் விழாவை நிறைவு செய்து உரையாற்றிய துணை அமைச்சர் தமிழ் இலக்கியத்தை அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பங்களிப்பை பாராட்டினார். அத்துடன் வசதி குறைந்த மாணவர்களுக்கான டியூஷன், மலேசிய மடானி திட்டம், பள்ளிகளுக்கான தளவாட பொருட்கள் மற்றும் குறைந்த மாணவர்கள் கொண்ட தமிழ் பள்ளிகளுக்கு விவேக பலகை விநியோகம் போன்ற அரசின் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் குறித்தும் அவர் விளக்கினார். தமிழ் பள்ளிகளின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான உதவிகளை அரசு தொடர்ந்து வழங்கும் என்றும் இதுபோன்ற போட்டி நிகழ்வுகளை நடத்தி மாணவர்களின் திறனை வெளிக்கொணர்வது முக்கியமான ஒன்றாகும் என்று தைப்பிங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஒங்காவோ உறுதியளித்தார். Hari ini kita menampilkan 230 orang yang telah pun berjaya masuk ke perandingan ataupun karnival bahasa Tamil peringkat kebangsaan. Dan ini adalah satu program ataupun karnival tahunan yang kita adakan dan ini juga memaparkan manifestasi dan juga komitmen daripada Kementerian Pendidikan
untuk membangunkan pendidikan bagi anak-anak kita, tidak kiralah mana-mana aliran, sekolah kebangsaan, sekolah jenis kebangsaan Cina, sekolah jenis kebangsaan Tamil ataupun mana-mana sekolah menengah. Dan pembelajaran bahasa ibunda ini adalah salah satu aspek yang penting dalam sistem pendidikan kita dan Kementerian Pendidikan tetap akan mencurahkan usaha bersama-sama dengan rakan-rakan. மாநில கல்வி அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்ட இவ்விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாங்காவோ பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பித்தார். பாஸ் கட்சியின் தலைமையிலான பரிக்கத்தா நேஷனல் கூட்டணி நச்சுத்தன்மையாக மாறிவிட்டதாக பர்சத்து கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ முய்தீன் யாசின் குற்றம் சாட்டியுள்ளார். நகரி சம்பிலான் மாநில தேர்தல் வேட்பாளர் அறிமுக விழாவில் பேசிய அவர், தொகுதி பங்கீட்டில் பாஸ் கட்சி தங்களை புறக்கணித்துவிட்டு தனிச்சையாக செயல்படுவதாக சாடினார். இதனால் இக்கூட்டணியில் இருந்து பர்சத்து வெளியேறக்கூடும் என அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். அடுத்த பொது தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் இக்கத்தான் பிரிஹாத்தின் ராயட் அமைப்பின் கீழ் உள்ள கட்சிகளுடன் இணைந்து புதியதொரு அரசியல் கூட்டணியை உருவாக்க பர்சத்து திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் அதிரடியாக அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் அடுத்த வாரம் சிர்டாங் மருத்துவமனையில் இதய சிகிச்சை மேற்கொள்ள உள்ளதாக அவரது சிறப்பு அதிகாரி அஹ்மத் லுட்ஸ்வி அசஹார் இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போது 72 வயதான நஜீப் ரசாக் SRC இன்டர்நேஷனல் வழக்கில் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். அத்துடன் 1MDB ஊழல் வழக்கில் நீதிமன்றம் விதித்த 15 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது நஜீப்பின் உடல்நிலை சீராகவும் ஆபத்து கட்டத்தை தாண்டியும் இருப்பதாக வாட்ஸ்அப் வழி அவரது அதிகாரி சுருக்கமாக தெரிவித்துள்ளார். நகரி சம்பிலான் மாநில தேர்தலையொட்டி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தனது 24 மணி நேர செயல்பாட்டு மையத்தை திறந்துள்ளது. சிரபானில் உள்ள அதன் அலுவலகத்தில் நாளை ஜூலை 18 முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை இந்த மையம் இயங்கும். தேர்தல் செயல்பாடுகளில் ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது 0113709038 என்ற வாட்ஸ்அப் எண் வழியாகவோ தெரிவிக்கலாம். தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு SPRM எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஜூலை 15ஆம் தேதி புத்ராஜயாவில் மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் மித்ரா அமைப்பின் ஏற்பாட்டில் இந்திய சமூக மேம்பாட்டிற்கான தர்ம மடானி திட்டத்தின் கீழ் ஆலயங்களுக்கு நிதி உதவி வழங்கும் சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் சார்பில் மனிதவள அமைச்சின் துணை தலைமை செயலாளர் சுடெக்னோ அமட் பெலோன் மற்றும் மித்ராவின் தலைமை இயக்குநர் K. ரவீந்திரன் நாயர் ஆகியோர் கலந்து கொண்டு தர்ம மடானி தொடர் 3இன் கீழ் நாடு முழுவதும் உள்ள 168 இந்து வழிபாட்டு தலங்களுக்கு மொத்தம் 3.36 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டிற்கான அங்கீகார கடிதம் மற்றும் மாதிரி காசோலைகளை ஆலய பொறுப்பாளர்களிடம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆலயமும் தர்ம மடானி திட்டத்தின் கீழ் தலா 20,000 ரிங்கிட் பெற்றுக்கொண்டது. இந்த அரசாங்கத்தின் நிதியுதவி தங்களின் ஆலய மேம்பாட்டிற்கு எவ்வளவு பெரிய பக்கபலமாக அமைந்துள்ளது என்பது குறித்து இந்த நிகழ்வில் பயனடைந்த 6 முக்கிய ஆலயங்களின் பொறுப்பாளர்கள் பகிர்ந்து கொண்டனர். இந்த தருணத்தில் மித்ராவுக்கு எனது சார்பாக எங்களின் சத்துவான் பங்கானோ தேவா பைரவ் மலேசியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதவள அமைச்சு YB ரமணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல இந்த ஆதரவுகள், உதவிகள், கை கொடுக்கும் கரங்கள் எங்களை போல ஆலயம் வைத்து நிர்வாகம் செய்யும் உறுப்பினர்களுக்கு பெரிய அளவில் உதவும். ஏனென்றால் இந்த சன்மானம் அந்த ஆலயத்தில் நம் சமுதாயத்துக்கு தேவையான கலை கலாச்சாரங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை நடத்தணுன்றத கருத்தில் கொண்டு இந்த உதவி கொடுத்ததுக்கு நாங்கள் இளைஞர்கள் சார்பாகவும் எங்களின் ஆலய உறுப்பினர்கள் சார்பாகவும் YB ரமணனுக்கும் மனிதவள அமைச்சுக்கும் மனமுகர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ப்ரோக்ராம் தர்மா மடானி கிடைக்கக்கூடிய மானியம் ஆலயத்தில் இந்த பரதநாட்டியம் மற்றும் B40 குடும்பத்தில் உள்ள அன்னதானம் வழங்குறதுக்கு இந்த தொகையை நாங்கள் பயன்படுத்த உள்ளோம். அதே சமயத்தில் நல்ல நடத்திய ஆலயத்தில் வருடந்தோறும் இந்த மாதிரியான மானியத்தை கொடுத்தாங்கனாக்க நிறைய மக்களுக்கு ஆலய மூலியமாக சமூக செய்யறதுக்கு எங்களுக்கு உதவும். அதே சமயத்தில் இந்த உதவியை ஆகிய
மடானி அரசாங்கத்துக்கு ஆலயத்தை சார்பாகவும் இந்திய சமூகத்தின் சார்பாகவும் எங்களை நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கொடுத்த இந்த 20,000 மித்ராவோட காசு என்பது நாங்கள் மக்களுங்களுக்காக பயன்படுத்துவோம். எதுக்கு பயன்படுத்தோம்னா மக்களுங்களுக்கு இந்த யோகா இதுவும் இன்னும் இந்த சேவைகள் சமுதாயம் செய்வதற்காக என்னென்ன பாடுபாடு செய்வோன்றோம் எல்லாம் செய்வோம். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் மித்ரா மூலியமாக நமது ஆலயத்திற்கு 20,000 ரிங்கிட் கொடுத்ததற்கு மித்ரா நிர்வாகத்திற்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பணத்தின் வழி நம்ம ஆலயத்திற்கு சில நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ஒன்றாவதாக தேவாரம், பஜனை மற்றும் பாரதம், சிலம்பம் போன்ற நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த நிதியை நாங்கள் பயன்படுத்துவதற்கு தயாராக உள்ளோம். இன்னைக்கு நம்மளுக்கு புத்ராஜியால ஒரு அழைப்பு என்னன்னா, நம்மளுக்கு மித்ரா மூலியமா நம்மளுக்கு ஒரு 20,000 நம்ம கோயிலுக்கு நன்கொடையா வழங்கியிருக்காங்க. இந்த நன்கொடையை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னா, நம்மளோட கோயில் பரதநாட்டியம், டியூஷன் கிளாஸுக்கு, பிறகு சிலம்பம், அந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகளை செய்யறதுக்காக நம்மளுக்கு இந்த மித்ரா நம்மளுக்கு ஒரு 20,000 கொடுத்துருக்கு. இந்த வகையில நம்மளுக்கு பிரதமருக்கும் டத்தோஸ்ரீ ரமணன் அவர்களுக்கும் நம்ம இந்த வேலையில ஆலய சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த திட்டம் நல்ல ஒரு திட்டமா இருக்கு. அது மித்ரா கீழே இது நல்லபடியா அவங்க 1000 கோயிலுக்கு அறிவிச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருங்காலத்துல இந்த ப்ரோக்ராம் இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் வேற மாதிரிலாம் செய்யறதுக்கு அவங்க இறங்கி நமக்கு அந்த ஒரு ஆலோசனை கொடுத்து செய்யறதுக்கு பண்ணோம். இப்ப நம்ம கோயில்ல இந்த முதல் தடவை இந்த மித்ரா ப்ரோக்ராம் செய்ய போறோம். சமய நிகழ்ச்சியாக என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்ய போறோம். நம்ம நல்ல பொங்கல் விழா, வருஷ பருப்பு விழா, இந்த மாதிரி பல விழா செய்கிறோம். அதில் இது எடிஷனாக சமய வகுப்பும் வேற என்னென்ன பிள்ளைங்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லபடியாக செய்யலான்னு இருக்கோம். மடானி அரசாங்கத்திற்கும் அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணனுக்கும் மித்ராவிற்கும் நன்றி என்று ஆலய பொறுப்பாளர்கள் ஒரு சேர வெளிப்படுத்திய இந்த நன்றியும் மகிழ்ச்சியும் மித்ரா அமைப்பின் மூலமாக நமது இந்திய சமுதாயத்திற்கு சென்றடையும் ஒவ்வொரு நிதியும் எவ்வளவு வெளிப்படையாகவும் பயனுள்ளதாகவும் மாறுகிறது என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாகும். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலால் வாரத்தின் கடைசி வர்த்தக நாளில் அமெரிக்க டாலருக்கு நிகராக மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு சரிவடைந்துள்ளது. இன்று மாலை 6 மணி நிலவரப்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான ரிங்கிட்டின் மதிப்பு 4.0930 என்ற அளவில் விற்பனையை நிறைவு செய்தது. இது நேற்று முடிவடைந்த வர்த்தகத்துடன் ஒப்பிடுகையில் குறைவான அளவாகும். இருப்பினும் 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5.3 விழுக்காடு என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 5.8 விழுக்காடாக உயர்ந்து சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது மலேசிய பொருளாதாரம் வலுவாக இருப்பதை காட்டுவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டு முழுவதும் மலேசியா சுமார் 5 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய வர்த்தகத்தில் அனைத்துலக மற்றும் பிராந்திய நாடுகளின் பணிகளுக்கு நிகராகவும் ரிங்கிட் சரிவையே பதிவு செய்துள்ளது. சபா மாநிலம் பாப்பாரில் உள்ள பள்ளியொன்றில் கட்டடத்தில் இருந்து கீழே விழுந்த 2ஆம் படிவ மாணவி தற்போது நலமுடனும் சீரான உடல்நிலையுடனும் இருப்பதாக சபா கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் நடந்தவுடன் பள்ளி நிர்வாகம் உடனடி முதலுதவி அளித்து மாணவியின் குடும்பத்தினருக்கும் போலீசுக்கும் தகவல் தெரிவித்ததாக அதிகாரப்பூர்வ செய்தி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனையில் மாணவிக்கு கடுமையான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் குற்ற செயல்கள் அல்லது பகடிவதை போன்ற அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று பள்ளி நிர்வாகத்தின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மாணவிக்கு தேவையான மனநல ஆலோசனைகளும் ஆதரவும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்பி பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை வேதனைப்படுத்த வேண்டாம் என்று பாப்பார் மாவட்ட போலீஸ் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர்.
ஷரியா கொள்கைகளை பின்பற்றும் வங்கியான அல் ரஜ்ஹி பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் மலேசிய பிரஹாட்டில் சில்லறை வங்கி சேவை இயக்குநராக பணியாற்றிய யாப் தி குவாங் என்பவர் நிறுவன நிகழ்வின் போது மது அருந்தியது மற்றும் நிறுவனத்தின் செலவில் ஸ்பா வசதிகளை பயன்படுத்திய புகாரில் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து அவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த கோலாலம்பூர் தொழில் நீதிமன்றம் வங்கியின் கொள்கைகளை மீறியது மற்றும் நம்பிக்கையை சிதைத்தது தீவிரமான குற்றம் என்று கூறி அவரது பணி நீக்கம் செல்லுபடியாகும் என தீர்ப்பளித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.